இளவரசி, அச்சோ அச்சோ, அப்பா பாப்பா பாப்பா, இப்போவே என்ன வெயில் அடிக்குது. இன்னும் மே மாதமெல்லாம் எங்கே நிறைய வெயில், இந்த வருஷமெல்லாம் நிறைய வெயில் அடிக்கும். இப்பே தாங்க முடியலப்பா. என்ன இவை இப்படி தூங்கிட்டு இருக்கா? கதவெல்லாம் திறந்து போட்டு அது இங்கே படிக்கட்டிலே உட்காந்து தூங்குறா. ஏய் இளவரசி, வாங்க மேனே, இப்போதான் வந்தீங்களா? நான் வரதெல்லாம் இருக்கட்டும். என்ன நீ கதவெல்லாம் திறந்துட்டு நானும் எத்தனை 3-4 முறை கூட்டின்னு வரேன் இளவரசி இளவரசின்னு. நீ கதவெல்லாம் திறந்து போட்டு இங்கே படிக்கட்டு மேலே உட்காந்து தூங்கி விழுந்துன்னுக்கிற. ஏன் உள்ளே போய் படுக்க வேண்டியது தானே? கதவை லாக் பண்ணிட்டு ஏன் அப்படி இங்கே உட்காந்து தூங்கி விழுந்துன்னுக்கிற? அது ஒன்றும் இல்லை மைனி, காலையில் தயிர் சோறு சாப்பிட்டேன். நைட்டுக்கு சாப்பாடு மீந்துருச்சா, அதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்து காலையில் தயிர் போட்டு அது கொஞ்சம் சாப்பிட்டேன். நம்பர் அப்படியே உட்காந்து அப்படியே எப்படி தூங்கன்னு எனக்கே தெரில மைனி. அது அப்படியே கண்ணா சிந்துட்டேன். நல்லா தயிர் சோறு சாப்பிட்டேன், நல்லா உட்காந்து தூங்கினப்பாம்மா. ஏம்மா கதவெல்லாம் திறந்து போட்டு இப்படி தான் தூங்குங்க. நான் வர்றது ஏன்னா அது கத்தின்னு வரேன், அது கூட கேட்காம நீ தூங்குற. யாராவது திருடுறது வந்தால் அப்படி தானே தூங்க விழுந்துக்குவேன். இப்படி இருந்தால் எப்படி ஆகிறது சொல்லு? போ மைனி, நம்ம இதில் இங்கே யார் மைனி திருட வருவாங்க? அப்படியெல்லாம் இல்லை மைனி, இங்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி வரமாட்டாங்க மைனி. அது சரி. இப்போல்லாம் நாட்டில் எப்படி நடக்குது, என்ன நடக்குது? நீ இன்னும் அந்த காலத்தை மாதிரியே இருக்கிற இளவரசி. இந்த காலத்துலலாம் என்னென்னமோ நடக்குது நாட்டில். எல்லாம் டிவியில் போடுறாங்க, பேப்பரில் போடுறாங்க. அதனால் நம்ம இதுக்கு நாம் தான் உஷாராக்கணும், தெரியுதா? மணி நின்றுட்டே பேசுகிறீங்க, வாங்க உக்காருங்க. ஏதாவது மோர் இது சாப்பிட்றீங்களா? இல்லை ஜூஸ் இது போடட்டா? எலுமிச்சை பழ ஜூஸ் இது போட்டுட்டா? இல்லை மோர் சாப்பிட்றீங்களா? எதுவும் வேணாம் இளவரசி. இப்போ தான் வெயிலேருந்து வந்ததும் உடனே குளிர்மையாக குடித்தா உடம்புக்கு ஏதாவது பண்ணும். எதுவும் வேணாம் இப்போதைக்கு. சரி மணி உக்காருங்க. உக்காருறேன் இளவரசி. மைனி, ஏன் மைனி அன்றைக்கி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டேன். நான் அன்றைக்கி கேட்கலான் இருந்தேன். சரி அவங்கெல்லாம் பக்கம் இருந்தாங்களே, ராணிக்கா அவங்கெல்லாம் இருந்தாங்கள்ல, அதனால தான் சரி நான் அமைதியாயிட்டேன். ஏன் வேணான்ட்டேன்? அது ஒன்றும் இல்லை இளவரசி, அது எதனா பொண்ணு மாதிரி வைக்குது, சின்ன பொண்ணாக்குது. அது நம்ம முத்து மாதிரிக்கு செட்டு வருமா என்ன? அது பார்த்தாவே இப்போ தெரியல, குச்சாட்டம் சின்ன பொண்ணாக்குது. அது வேற நல்ல மேக்கப்பெல்லாம் பண்ணின்னுக்குது. சின்ன பொண்ணாகவும் இது மேக்கப்பெல்லாம் நல்லா பண்ணுது. அது நமக்கு தோது வராதுன்னு தெரிஞ்சு அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டு இளவரசி. இப்போ அதெல்லாம் முத்து மாதிரிக்கு ஏற்ற மாதிரி இருந்தாக்கா சரி. அது ஒல்லியாவுங்குது, சின்ன பொண்ணாவுங்குது, அதனால தான் வேணான்னு. சரி விடுமேனி. நானும் நம்ம அணுக்கு மாப்பிள்ளை புரோக்கர் மூலிமா பார்க்கலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம், புரோக்கர்கிட்ட பேசி இந்த மாதிரி பொண்ணு ஃபோட்டோலாம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கிற மேனி. இளவரசி இல்லைன்னா ஏன்னா மேட்ராமோனியா அதில் நான் பார்க்குறது தானே. அதில் பாரு மேட்ராமோனி வைக்குதாமே. அது என்னவோ மேனி, நமக்கு அதெல்லாம் தெரியாது. பார்க்கலாம், எதுலேயே ஒன்று அணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு பண்ணணும். ஆமாம், இவ்வளோ நேரம் பேசினுக்கிறீங்களே, அணு எங்கள் வீட்டில் இருக்காளா எங்கன்னு போயின்னுக்கிறாளா? அணு இங்கே மேலே ரூமில் படுத்துன்னுக்கிறான் மேனி. உங்கள் வீட்டில் தான் இருக்கிறான், எங்கேயுமெல்லாம் போகல. அவ்வளோ தூங்குவான்னு நினைக்கிறேன், சத்தம் இல்லைல்ல, அதனால தூங்குவான்னு நினைக்கிறேன். சரி இளவரசி, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? இல்லை மறுபடியும் இது போகணுமா? என்னைக்கு வர சொன்னாங்க? அதுவா மேனி, ஏதோ பிபி அதிகமாகுதான், இன்னும் 2 நாளுக்கு இது மேனி. 2 நாள் கழிச்சு போகணும் வர சொன்னாங்க. போனால் தான் மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரை கொடுத்தாங்க, அது இன்னும் 2 நாளைக்கு தான் இருக்குது. அது முடிஞ்சதும் வர சொன்னாங்க, போகணும் மேனி.
பார்த்துக்கோ இளவரசி, உடம்பு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோ உடம்ப. சரி மேனி, சரி நான் பார்த்துக்கிறேன், உடம்ப பார்த்துக்கிறேன். அம்மா அம்மா அம்மா. ஏய் ஏண்டி ஏண்டி, நான் கீழே தாண்டிக்கிறேன். வானு யானு, வயசு பொண்ணு இவ்வளோ நேரம் வரை தூங்குறதானு? எப்படி சொல்லு, இப்படி தூங்குனாக்க? வாங்கத்த, எப்போ வந்தீங்க? நான் வர்றதெல்லாம் கேட்டோம், நான் முன்னதான் வந்தேன். நான் கேட்டதுக்கு நான் பதிலே சொல்ல. வயசு பொண்ணு இவ்வளோ நேரம் வரை தூங்குறதா என்ன? ஐயோ அத்தை, நான் எங்கே இவ்வளோ நேரம் தூங்கினேன்? ரூமெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அதே அசதியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு அரை மணி நேரம் கண்ணு அசந்துட்டேன் அத்தை. ரொம்ப நேரமெல்லாம் தூங்கலை என்ன? அப்படியா? ஏதோ உங்கள் அம்மாவுக்கு வேறு பிபிக்கு தான் மாத்திரை கொடுத்தாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயேன்ன. உங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்க. ஹெல்ப் பண்ணு, கூட கொஞ்சம் உதவி பண்ணு, ஒத்தாசை இரு. நீ அம்மாவை விட்டுட்டு தனியாக போய் படுத்துன்னு தூங்கினு இது நிற்காத. உங்கள் அம்மா மயக்கிது வந்து அப்புறம் எங்கேனா விழுந்துச்சேன்னா என்ன ஆகிறது? பார்த்துக்கோ. என்னான்னு அத்தை அப்படி சொல்கிறான்னு எதுவும் நினச்சிக்காத. இப்போல்லாம் அப்படி தான் நடக்குது. திடீர்னுக்குறாங்க, மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. சொல்கிறது புரியுதா அனு? அத்தை புரியுது. நான் எதுவும் தப்பாக நினைக்கல. எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறத விட வேறு வேலை எனக்கு என்ன அத்தை? நான் அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டேன் எங்கள் அம்மாவை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்குவேன். அன்றைக்கி கூட பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பாடி பூரா செக் பண்ணதால தான் தெரிஞ்சு பிபி இதாக இருக்குது, பிபி இருக்குதுன்னு. இது இன்னும் 2 நாளைக்கு மாத்திரை இருக்குது. அடுத்த நாள் போகணும், 2 நாள் விட்டு அடுத்த நாள் போகணும். போய் திருப்பி மாத்திரை வாங்கிட்டு வரணும் அத்தை. நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் வச்சுக்க மாட்டாத்த. எங்கள் அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்குவேன் அத்தை. இல்லை மைனி, அணுவெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை மைனி. அணு பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, என்னெல்லாம் நல்லா பார்த்துக்கிறா, கூட மாட உதவி பண்ணுறா, என்னை விட்டுட்டு போகிறதில்ல. இன்றைக்கி தான் அதான் மேலே ஏதோ ரூமெல்லாம் க்ளீன் பண்ணலாமே, அதான் அசதியில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டலாம். நானே இப்போ இங்கே தூங்கிடலையா? அது மாதிரி அவளை பற்றி தெரியாதா மைனி? அவளை அப்படியேப்பட்ட பொண்ணு இல்லை மைனி. எனக்கு தெரியாதா இளவரசி? இருந்தாலும் ஒரு இதுக்கு சின்ன பொண்ணு இல்லையா அவள்? அதுக்கு ஒன்று சொல்கிறது தான். சொன்னாதான் தெரிஞ்சும் தெரியாதக்கலாம் சொன்னால் புரிஞ்சுக்குவாள்ல, அதனால தான் சொன்னேன். எனக்கு அவளை பற்றி தெரியாதா என்ன? உன்னை எப்படி பார்த்துக்குவான்றதெல்லாம். அம்மா என்னம்மா சாப்பாடு? அனு இனிமேல் தான் இன்னும் செய்யணும். அம்மா சரி, நீங்களும் அத்தையும் பேசிட்டு இருங்க, நான் போய் செய்கிறேம்மா. சரி இளவரசி, நானும் போய் செய்யணும். சாப்பாடு மதியம் செய்யலை. சரி போயிட்டு வரேன். அப்படியா மைனி? சரி மைனி, போயிட்டு வாங்க. வரம்மாண்ணா, போயிட்டு வரேன். சரி அத்தை, போயிட்டு வாங்க. நாங்களும் சமைக்கணும். சிஸ்டர், டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? எஸ் மேம், எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே சிஸ்டர், புதுசாக ஒரு டாக்டர் ஜாயின் பண்ணாங்களா, அவங்க வந்துட்டாங்களா? மேம் அவங்க விஜயகுமாரா மேம்? எஸ் எஸ், அவங்க தான். வந்துட்டாங்க மேம். அவங்க ஓபி பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. சரி, நானும் என்னோடய கேபினுக்கு போகிறேன். எனக்கும் ஓபி பேஷண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. ஓகே மேம். சிஸ்டர், டாக்டரை பார்க்கலாமா? பார்க்கலாங்க. உட்காருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஓகே சிஸ்டர். அம்மா அம்மா, தம்பி பாப்பாக்கு ஊசி போடுவாங்களாம்மா? இல்லைடா செல்லக்குட்டி, தம்பி பாப்பாவுக்கு ஊசியெல்லாம் போட மாட்டாங்க. டாக்டர்கிட்ட நான் சொல்கிறேன், சரியா? தம்பி பாப்பாவுக்கு ஊசியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. தம்பி பாப்பா பாவம், ஊசியெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்ட, சரியா? அப்படி வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே சிஸ்டர். என் செல்லக்குட்டி எதுக்கு பயப்படுறாங்க? பயப்படக்கூடாது. டாக்டர் ஊசி போட மாட்டாங்க.
பயப்படக்கூடாதுடா. டாக்டர் கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்க. ஓகேங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க வாங்க, உள்ளே வாங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? டாக்டர், அதாவது இவனுக்கு வந்து 2-3 நாளாகவே ரொம்ப ஃபீவராக இருக்குது. இப்போ கூட ஃபீவர் குறையல. ஸோ அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படிங்களா? குழந்தை என்ன சாப்பிட்டா? காய்ச்சல் வந்ததுலேருந்து சாப்பிடவே மாட்டேன்றான் மேம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா வந்து இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, பர்கர் பீஸா. அதை நான் போய் வேணாம் தான் சொன்னேன், ஆனால் கேட்கல அவங்க. சரி இவனும் வந்து ஆசைப்பட்டு கேட்டானேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு அன்றைக்கி நைட்லேருந்து ஒரே காய்ச்சல். அதுலேருந்து கஞ்சி மட்டும்தான் குடிக்கிறான், வேறு எதுவுமே அவனால் சாப்பிட முடியல மேம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? குட்டி குழந்தைக்கு அதெல்லாம் கொடுக்கலாமா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. அது சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. சே, நானும் சொன்னேன் டாக்டர், ஆனால் அவங்க அப்பா தான் கேட்கல. இவனும் ரொம்ப அடம்பிடிச்சான், அதனால தான் இப்போ ஃபீவர் ஆகிருக்கு. குட்டி, இங்கே பாருப்பா, பர்கர் பீஸாலாம் சாப்பிடக்கூடாது, சரியா? அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. பாரு, அன்றைக்கி சாப்பிட்டதுனால உனக்கு இப்போ காய்ச்சல் வந்துருச்சு. சரிங்க, சரி, நான் ஒரு ஊசி போட்டுட்டு மாத்திரை எழுதி கொடுக்குறேன். இன்றைக்கி நைட்டு காலையில் மதியம் கொடுத்துருங்க, சரியாக போயிடும். அப்புறம் வேறு எதுவும் கொடுக்காதீங்க, சூடாக கஞ்சி கொடுத்துருங்க. ஏதாச்சும் காரமாக ஏதாச்சும் லைட்டாக கொஞ்சமாக காரமாக ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துருங்க. ஆனால் முக்கியமாக கஞ்சி கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தம்பி குட்டி எதுவும் சாப்பிட மாட்டேன்றான்னு சொல்கிறீங்களா, கஞ்சியை கொடுங்க, பரவாயில்ல. கஞ்சி கொடுத்ததுக்கப்புறம் மாத்திரை கொடுங்க, சரிங்களா? நான் எழுதி கொடுக்குறேன். ஊசி போடணுதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், ஓகே. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இவனுக்கு ஊசி போடும்போது மட்டும் என்னால் கூட இருக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுறேன் ப்ளீஸ் டாக்டர். எனக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் சரியாக இருக்காது, அதுதான். அவன் அழுவான் வேறு, ஸோ என்னால் பார்க்க முடியாது. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் டாக்டர், ஓகேங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் இன்ஜெக்ஷன் போட்டு சிஸ்டர் கூட தான் இருப்பாங்க. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அம்மா, ஊசி வேணான்னு தானம்மா சொன்னேன், ஏம்மா இப்படி பண்றீங்க? அம்மா, குட்டி பாப்பாக்கு ஊசி வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லுங்கம்மா. குட்டி பாப்பாக்கு ஊசி வேண்டாமோ? அப்போது குட்டி பாப்பா என்ன பண்ணியிருக்கணும்? அதெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்கணும். பர்கர் பீஸாலாம் சாப்பிடாம இருந்திருக்கணும். ஆனால் குட்டி பாப்பா என்ன பண்ணீங்க? அடம் பிடிச்சி சாப்பிட்டீங்கள, ஸோ ஊசி போட்டு தான் ஆகணும். அப்போ தான் குட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியாக போகும். நான் உங்களுக்கு வலிக்காமல் போட்டு விட்றேன், ஓகேவா? எனக்கு ஊசி வேண்டாம், நீங்க வலிக்கிற மாதிரி தான் போடுவீங்க. குட்டி பாப்பாக்கு வலிக்கும். அம்மா சொல்லுங்கம்மா, எனக்கு ஊசி வேண்டாம்மா, ப்ளீஸ் அம்மா. அம்மா சரி சரி, நான் சொல்லிடுறேன். அழக்கூடாது. உனக்கு தெரியும்ல அம்மாவுக்கு நீ அழுதா பிடிக்காதுன்னு. அழக்கூடாது தங்கம், அழக்கூடாதுடா. நான் டாக்டர்கிட்ட சொல்கிற ஊசி போட மாட்டாங்க, சரியா? சின்னதாக ஒரு மாத்திரை இல்லைன்னா ஏதாச்சும் சிறப்பு மட்டும் கொடுத்துருங்க டாக்டர், சரிங்களா? குட்டி பாப்பாவுக்கு ஊசி வேண்டாம். சரிங்க. குட்டி பாப்பாவுக்கு ஊசி நான் போட மாட்டேன், ஓகேவா? இப்போ ஓகேவா உனக்கு? நான் குட்டி பாப்பாவுக்கு சிரப்பு கொடுப்பேன், மாத்திரை கொடுப்பேன், சமத்தை அது போட்டுக்கணும், சரியா? டாக்டர், அப்படியே நான் விட்டுட்டு போகிறேன். ஊசி போட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க, சரிங்களா? சரிங்க, நீங்கள் போங்க. இங்கே பாரு குட்டி பையா, குட்டி தம்பி, செல்ல குட்டி, நான் உன்னை எங்கள் டாக்டர்கிட்ட விட்டு போகிறேன். அவங்க உனக்கு மாத்திரை அப்புறம் சிரப்பு கொடுப்பாங்க. நீ அதை சமத்தா குடிச்சிட்டு அம்மா கிட்ட வெளியே வந்துடு, சரியா? அம்மா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். அம்மா, அம்மா ஊசி போட மாட்டாங்களம்மா, ப்ளீஸ் அம்மா, வேண்டாம்மா. குட்டி பாப்பாக்கு சிறப்பு கூட கொடுங்கம்மா, குடிச்சிக்கிறம்மா. எனக்கு ஊசி மட்டும் வேண்டாம்மா, ப்ளீஸ் அம்மா. சுத்த மாட்டாங்க தங்கம். நீங்கள் இங்கே சிரப்பு குடிச்சிட்டு அம்மா கிட்ட ஓடி வந்துடுவீங்க, சரிங்களா? நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்.
சரிம்மா. குட்டி பாப்பாவுக்கு சளி நிறைய பிடிச்சிருக்கு போலயே. ஆமா. அப்போ ஊசி போட்டால் தானே சரியாகும். வேண்டாம், எனக்கு ஊசி வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு வலிக்கும், வேண்டாம். சரி ஆண்டி, நான் குட்டி பாப்பாவுக்கு வலிக்காத மாதிரி ஊசி போடுவேனா, அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேனா, குட்டி பாப்பா சமத்தா ஊசி போட்டுக்குமா, என்ன சொல்கிறீங்க? ஊசி போட்டால் தான் குட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியாகும். அப்போ தான் குட்டி பாப்பாலாம் சாக்லேட்டு நிறைய சாப்பிட முடியும். என்ன சொல்கிறீங்க அப்போது? நீங்க வலிக்காம ஊசி குத்துவீங்களா? பாப்பாக்கு வலிச்சிச்சேனா? டாக்டர் ஆண்டி, குட்டி பாப்பாவுக்கு வலிக்காத மாதிரி தான் ஊசி குத்துவேன், சரியா? அப்படி குட்டி பாப்பாவுக்கு வலிச்சிடுச்சானா நான் சாரி கேட்குறேன், ஓகேவா? அப்போ நீங்க வலிக்காத மாதிரி தான் ஊசி குத்துவீங்களா? நீங்க ரொம்ப நல்ல டாக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். வலிக்கிற மாதிரி நறுக்குன்னு குத்திடுவாங்க. குட்டி பாப்பாக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு வலிக்காத மாதிரி ஊசி குத்துங்க ஆண்டி. சரிடா, சரி, குத்துனதுக்கு அப்புறம் பாரு, சரியா? உனக்கு கண்டிப்பாக வலிக்காது. ஆண்டி வலிக்காத மாதிரியே குத்துறேன், ஓகேவா? ஆனால் வலிக்காத மாதிரி குத்திட்டா ஆண்டிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், சரியா? செல்லக்குட்டி, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, டாக்டர் ஆண்டியை பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. குட் பாய். செல்லக்குட்டி சமத்தா ஊசி போட்டுக்கினாங்க. செல்லக்குட்டிக்கு இப்போ வலிச்சிச்சா ஊசி போட்டது? சொல்லுங்க. குட்டி பாப்பாக்கு நீங்க ஊசி போட்டது வலிக்கல. நீங்க ரொம்ப 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 நல்ல டாக்டர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டாக்டர் ஆண்டி. திருப்பி ஏதாச்சும் காய்ச்சல் குட்டி பாப்பாக்கு வந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லி நான் உங்ககிட்டே வரேன். சரிடா குட்டி பையா, அதுக்குன்னு இனிமே ஜங்க்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது பர்கர், பீஸா, ஐஸ்கிரீம் அதெல்லாம் இனிமே குட்டி பாப்பா அதிகமாக எடுத்துக்கூடாது, சரியா? அப்போ தான் குட்டி பாப்பாவுக்கு இனிமே ஊசி போடுற மாதிரி நிலைமை வராது, சரியா? இப்போது என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ரொம்ப கெட்டது, சாப்பிடக்கூடாது அது குட்டி பாப்பா, சரியா? சரிங்க டாக்டர் ஆண்டி, இனிமே நான் சாப்பிட மாட்டேன். இனிமே நான் குட்டி பாப்பா சமத்தா இருக்கும், சரிங்களா? குட் பாய், இப்படி தான் இருக்கணும். சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. இதுக்கு என்ன? ஹலோ நண்பர்களே, இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா, என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நேற்று என்னால் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்சது நான் ஒரு ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணி போட்டேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. பாய் நண்பர்களே.